அடுத்தது தாராபுரத்தை சேர்ந்த பதில் விரைவா வேணுமா அப்துல்லாங்கிறவர் கேட்கிறார். என்ன கேட்கிறாருன்னா, சுன்னத் ஜமாத் சார்பில் தொழுகையில் ஓதப்படும் ஆரம்ப துவாவான சுப்ஹானக அல்லாஹும்ம என்ற துவா பலவீனம் என்று டிஎன்டிஜே சார்பில் கூறப்படுகிறது. அந்த துவா எதனால் பலவீனம், அந்த அறிவிப்பில் வரும் அறிவிப்பாளர் யார், பலவீனம் என்பதையும் எந்த கிதாபில் குறை கூறப்பட்டது என்பதையும் பாகம் பக்கம் என்னுடன் சொல்லவும் அப்படின்னு கேட்கிறார். இது ஒரு ஆலிம் கேட்ட கேள்வி சொல்லியிருக்காரு. அதாவது அந்த தக்பீர் கட்டின உடனே 3 விதமான துவாக்கள் மக்கள் ஓதுறாங்க. ஒன்னு, அதாவது அந்த தக்பீர் கட்டி அல்ஹம்து சூரா ஓதுவோம்ல, அதுக்கு முன்னாடி இடையில சில பேர் என்ன செய்யறாங்கன்னா வஜ்ஜஹத்து வஜ்ஹில் அல்லதி அந்த வஜ்ஜஹத்து ஓதிடுறாங்க. சில பேர் என்ன செய்யறாங்கன்னா அல்லாஹும்ம பாயிது பைனி பைன கதாயா அந்த துவா ஓதுறாங்க. சில பேர் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, பல பேர் ஹனபி மதுஹபுக்காரங்க அது சுப்ஹானக அல்லாஹும்ம அப்படிங்கிற ஒபிஹம்திக அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, ஒத்த பாரக அஸ்முக ஒத்த ஆலா ஜத்துக வலா இலாஹ கைருக அப்படிங்கிற ஒரு துவாவை என்ன செய்யறாங்க ஹனபி மதுஹபுக்காரங்க ஓதுறாங்க. இந்த 3 துவாக்கள்ல நாம என்ன சொல்றோம்னு கேட்டா, அந்த வஜ்ஜகத்து ஓதுறீங்களா அது ஓகே, கரெக்டான ஆதாரம் இருக்கிறது, அதை வந்தாலும் ஓதிக்கிட்டு போங்க. அல்லது அல்லாஹும்ம பாயிது பைனி பைன கதாயா என்று ஓதுறீங்களா அதுக்கும் ஆதாரம் இருக்கு, அது ஓதிக்கிறங்க. ஆனா இந்த சுப்ஹானக அல்லாஹும்ம ஓதுற சனா இருக்குல்ல, சனான்னு சொல்றாங்க இல்லையா, இதுக்கு ஏற்க தகுந்ததாக ஆதாரம் இல்ல அப்படின்னு நம்ம சொல்றோம். எதனால சொல்றோம்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் இது முஸ்லிம்ங்கிற நூல்ல 606வது ஹதீஸா இடம்பெற்றிருக்கிறது. அதுல என்ன அதுல வருதுன்னு கேட்டா, அன்ன உமர் இப்னுல் கத்தாப் கான யஜ்ஹர் பி ஹாவுலாயில் கலிமாத், உமர் இப்னுல் கத்தாப் அவர்கள் இந்த சொற்களை சத்தமிட்டு சொல்வார்கள் அப்படின்னு வருது. தொழுகையில சொல்வார்கள் இந்த சுப்ஹானக அல்லாஹும்மங்கிற இந்த வார்த்தையை போட்டுட்டு இந்த வார்த்தையை இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சத்தமா சொல்லுவாங்க அப்படின்னு வருது. இதுல பல விஷயம் இருக்கிறது. ஒன்னு, இது ரசூலுல்லாஹ் சம்பந்தப்படவே இல்லை, உமர் ரலியல்லாஹு அன்ஹு சத்தம் போட்டு சொல்லுவாங்கன்னு வந்திருக்கிறது நம்பர் 1. அதனால இது நம்ம ஆதாரமா எடுத்துக்கொள்ள இயலாது. ஆனா வஜ்ஜஹத்து அல்லாஹும்ம பாயிது பைனிங்கிறது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இது உமர் சொன்னதா வந்துருது. ரெண்டாவது உமர் அவர்களும் இது தொழுகையில சொன்னாங்கன்னு வரக்கானா, சும்மா அந்த வார்த்தையை சத்தம் போட்டு சொன்னாங்க. ஏதோ சில சந்தர்ப்பங்கள்ல இறைவனை புகழ்றது நினைச்சிருக்கலாம், அவரு சொல்லி இருக்கலாம். ஆனால் தொழுகையில இதை சொல்லணுங்கிற மாதிரி தக்பீர் கட்டின உடனே சொல்லணுங்கிற மாதிரி அந்த மாதிரி எந்த ஒரு டீட்டெயிலும் இந்த செய்தியில காணப்படல. நம்பர் 2. மூணாவது என்னன்னு கேட்டா, இதை ஆதாரமா எடுக்கிறவங்களும் இதை அமுல்படுத்துறது இல்ல. அவர் சத்தமா தானே ஓதிருக்கிறாரு, நீங்க என்ன பண்ணணும், தக்பீர் கட்டிட்டு சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்தி அப்படிலாம் ஓதணும். அதை மட்டும் ரகசியமா ஓதணும். ஆதாரம் சத்தமா ஒரு ஆதாரம் காட்டிக்கிட்டு ரகசியமா ஓதுனா அப்ப அவங்களே அமுல்படுத்தாத ஒரு விஷயத்தை அவங்க ஆதாரமா வைக்கிறாங்க. 3. நாலாவது என்னன்னு கேட்டா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்படி சொன்னதாக முஸ்லிம்ல வந்தாலும் இதை உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டு அறிவிக்கிற அப்தாங்கிற ஒரு ஆள் அறிவிக்கிறார். இந்த அப்தா என்பவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு எதையும் அவர் சந்திச்சதே கிடையாது. அவருக்கும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு யாரும் விடுபட்டு போயிருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்திற்கு இந்த அப்தாங்கிற காலத்துக்கும் பொருத்தம் இல்ல அப்படின்னு சொல்லி யாரு சொல்றான்னு கேட்டா, நவவி இமாம் சொல்கிறார்கள். அப்தாங்கிறவர் ஹாதா இப்னு அபி லுபாபான் இவருக்கு பேரு. வஹுவ லம் யஸ்மா மின் உமர், உமரிடத்தில் இருந்து என்ன செய்யல, இவர் எதையுமே கேட்டது கிடையாது. இதை இமாம் நவவி அவர்கள் சொல்கிறார்கள். அதே மாதிரி ஒலிதா காலல் ஹாஃபில் பி இஸ்னாதிஹி இன்கிதாவுன், இதனுடைய அறிவிப்பாளர் தொடர்ல விடுபட்டு இருக்கிறது. அப்ப உமர் சொன்னார்னு சொல்லக்கூடிய ஆளு உமர் காலத்தில் உள்ளவர் கிடையாது. அப்ப முதல்ல ரசூலுல்லாஹ் சம்பந்தப்படல, இரண்டாவது உமர் சம்பந்தப்பட்டாலும் தொழுகை என்று சொல்லப்படவில்லை, மூணாவது சத்தம் போட்டு சொன்னார்கள் வருகிறது, நாலாவது இதை உமர் செஞ்சதா அறிவிக்கிற ஒரு ஆளு உமர் காலத்தவர் இல்ல. இது முஸ்லிம்ல வந்திருந்தாலும் முஸ்லிம்ல இந்த மாதிரி அறிவிப்பாளர் விடுபட்ட சில ஹதீஸ்கள் இருக்கிறது. அது எப்படி முஸ்லிம்ல இது இடம்பெறும் கேட்கக்கூடாது, அது இருக்கிறது. அதனால இது முஸ்லிம் 606வது ஹதீஸா இடம்பெற்றிருந்தாலும் இந்த ஒரு காரணத்தினால நம்ம இதை எடுத்துக்கொள்ள முடியாது. அடுத்தது என்னன்னு கேட்டா, திருமதியில 225வது ஹதீஸாக ரசூலுல்லாவை தொடர்புபடுத்தி வருகிறது. இந்த மாதிரி ரசூலுல்லாவை தொடர்புபடுத்தி நிறைய ஹதீஸுகள் வந்தாலும் அவர்களே இந்த ஹதீஸை ஆதாரமா எடுத்துக்கொள்ளக்கூடியவங்களை அதில் ரொம்ப சரியானதுன்னு இதுதான் சொல்லுவாங்க. அவங்களே இது மற்றதெல்லாம் ரொம்ப பலவீனமானது ஒதுக்கிடுவாங்க. யாரு இந்த அமுல்படுத்துகிறார்களோ அவர்களை எதை ரொம்ப சரியானது என்று சொல்வார்களோ அந்த ஹதீஸ் இந்த திருமதியில உள்ள 225வது அறிவிப்பாளர் ஹதீஸ் தான் அது இருக்கு. அதுல என்ன வருதுன்னு கேட்டா, அன் அபி சயீத் அல் குத்ரி, அபூ சயீத் அல் குத்ரி அறிவிக்கிறார்கள், கால கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதா காம இல ஸலாத்தி பில் லைலி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவில் தொழுகைக்கு எழுந்து நிற்கும் பொழுது, இரவில் பில் லைலின்னு வருது, இரவில் தொழுகைக்கு எழுந்து நிற்கும் பொழுது அப்ப கப்பர தக்பீர் சொல்வார்கள். சும்ம யகூலு சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக வ தபாரக அஸ்முக வ தஆலா ஜத்துக என்று சொல்வார்கள். சும்ம யகூலு அல்லாஹு அக்பர் கபீரா, பிறகு அல்லாஹ் அக்பர் கபீரா என்று சொல்வார்கள். சும்ம யகூலு அஊது பில்லாஹி ஸமீல் அலீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் மின் ஹம்ஸிஹி வ நஃப்ஹிஹி வ நஃபஸிஹி என்று சொல்வார்கள். இத அந்த ஆதாரமா காட்டுறாங்க. இது ஆதாரமா காட்டினா முழுசா காட்டணும். இதுல என்ன வருது ஒன்னு ஒன்னா பாருங்க. இதுல என்ன, இதுல அறிவிப்பாளர் சரியில்லை. ரெண்டாவது விஷயம், முதல் விஷயம் என்னன்னு கேட்டா, இதுல உள்ள விஷயப்படி இவங்க செய்யறாங்களா? இந்த சுப்ஹானக அல்லாஹும்ம ஓதக்கூடியவங்க என்ன செய்யணும்? அதாவது முதல்ல கப்பர அல்லாஹு அக்பர்னு தக்பீர் கட்டிடுறோம். அதுக்கப்புறம் சுப்ஹானக அல்லாஹும்ம ஓதிட்டீங்களா, சரி. அதுக்கடுத்து என்ன செய்யணும்? சும்ம யகூலு அல்லாஹு அக்பர் கபீரா, அல்லாஹு அக்பர் கபீரான்னு பின்னாடி ஒருக்கா சொல்லணும். அல்லாஹு அக்பர்னு முதல் ஒருக்கா சொல்லிவிடணும். அப்புறம் சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக வ தபாரக அஸ்முக வ தஆலா ஜத்துக வ லா இலாஹ கைருக அப்படின்னு ரெண்டாவது சொல்லணும். மூணாவது என்ன சொல்லணும்? அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் கபீரா அப்படின்னு சொல்லணும். நாலாவது என்ன சொல்லணும்னு கேட்டா, அஊது பில்லாஹி ஸமீல் அலீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் மின் ஹம்ஸிஹி வ நஃபஸிஹி வ நஃபஸிஹின்னு சொல்லணும். இவ்வளவு சொல்றாங்களா? இதத்தானே நீங்க ஆதாரமா காட்டுறீங்கன்னா, இது ஆதாரமா காட்டினா இது அமுல்படுத்தணும். அதுல ஒரு துண்டை மட்டும் எடுத்துக்கிறது இது பேசிக் அவங்களே இது மாறுறாங்கன்னு விளங்குறது. அது போக இது இரவில் எழுந்து தொழும் பொழுதுன்னு வந்திருக்கிறது. அப்ப இது கடமையான தொழுகைக்கெல்லாம் கிடையாது. இதுல இருந்து என்ன வருதுன்னு கேட்டா, அவங்க காட்டுற ஹதீஸ்லயே இதா காம இல ஸலாத்தி பில் லைலி, இரவில் தொழுகைக்காக நிற்கும் பொழுதுன்னு வரும் பொழுது அப்படியாவது நீங்க சட்டம் எடுத்தீங்கன்னா இந்த ஹதீஸ் அமல்படுத்தின்னு நடத்துங்க. இரவில் எழுந்தார்கள் சொன்னா மற்ற நேரங்கள்ல இல்லைன்றாவது வழங்கணுமா இல்லையா? அப்ப 5 வக்து தொழுகையிலும் இது இல்லை இல்ல. அப்ப அது இரவுல தனியா தொழுவும் போது இதை வேண்டாம் சொல்லிக்கலாம் நீங்க சொன்னால் இந்த ஹதீஸ அவங்க அமல்படுத்துறாங்கன்னு ஒத்துக்கொள்ளலாம். அப்ப இரவில் வர்றது ஒண்ணு, இதை தொடர்ந்து இன்னும் 2 திக்ர் வருகிறது, அதை அவங்க செய்ய தவறாங்கிறது ரெண்டாவது. இதெல்லாம் ஒண்ணு கவனிச்சுக்கிற வேண்டியது. அதுக்கடுத்து என்னன்னு கேட்டா, அவங்க எதை இதை சரி என்று சொல்லுகிறார்களோ அதுல என்ன செய்யறாங்கன்னா, அலி பின் அலின்னு ஒருத்தர் வர்றார். இந்த அலி பின் அலி என்பவரை நிறைய அறிஞர்கள், குறிப்பா யஹ்யா பின் சயீத் போன்றவர்கள், அஹ்மத் இப்னு ஹம்பல் போன்றவர்கள் இவரை குறை சொல்லி லா யஸிஹு ஹாதல் ஹதீஸ், இது சரியான ஹதீஸ் கிடையாது என்று சொல்லி இருக்கிறாங்க. இதை திருமதியிலே இந்த ஹதீஸோடவே சேர்த்து என்ன செய்யறாரு, அவர் இந்த காரணத்தையும் அவரே விலக்கி இருக்கிற காரணத்தினால இந்த சுப்ஹானக அல்லாஹும்ம என்பது உமர் சொன்னதாக வருவது காரணத்தினாலையும், அதுவே அறிவிப்பாளர் சரியில்லாத காரணத்தினாலையும், அதுவே தொழுகையில் என்று வராத காரணத்தினாலையும், சத்தம் போட்டு என்று வர்ற காரணத்தினாலையும், அபூ சயீத் அறிவிக்கிற ஹதீஸ் தான் அவங்களுக்கு ரொம்ப சரியானதுன்னு நினைக்கிறார்களே, அந்த ஹதீஸ்ல கூட அது மாத்திரம் வரல. ஒரு அல்லாஹ் அக்பர், ஒரு சுப்ஹானக அல்லாஹும்ம, ஒரு அல்லாஹ் அக்பர் கபீரா, அஊது பில்லாஹி இம்புட்டையும் சொல்லணும்னு வர்ற காரணத்தினாலையும், இம்புட்டையும் அவர்கள் சொல்லாத காரணத்தினாலையும், அது ஒரு ராத்திரில நின்று தொழும் போது வர்ற காரணத்தினாலையும், அதனுடைய அறிவிப்பாளர் அலி பின் அலி என்பவர் மேல விமர்சனம் இருக்கிற காரணத்தினாலையும் இதையெல்லாம் விட்டுப்புட்டு அழகா ஒரு விமர்சனம் இல்லாம சூப்பரா ஒவ்வொரு அறிவிப்பாளரும் பொறுக்கு மணிகளாகவும் தொழுகையில எப்படிலாம் வருது அப்படி விளக்கம் கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்க தக்பீர் கட்டி ஓதுறதுக்கு இடையில நாங்க பார்க்கும்போது வாய் அசைது என்னமோ ஓதுற மாதிரி தெரிகிறது, என்ன எப்படி கேட்கறாங்க? நீங்க தொழுவுறீங்க, அல்லாஹ் அக்பர்னு சொல்றது எங்களுக்கு விளங்குது, அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் சும்மா நிக்கிறீங்க, அப்புறமேல அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஓதுறீங்க. இந்த சும்மா நிக்கும் போது நீங்க சும்மா தான் நிக்கிறீங்களான்னு நாங்க உத்து பார்த்தோம்னு சொன்னா உங்க வாய் வேற அசையுது. அப்படின்னா நீங்க அந்த டைம்ல என்னதான் ஓதுவீங்க அப்படின்னு அபூ ஹுரைரா அவர்கள் கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, அல்லாஹும்ம பாயித் பைனி வ பைன ஹதாயாய கமா பாஅத்த பைனல் மஷ்ரிகி வல் மக்ரிபி அப்படின்னு சொல்லி என்ன செய்றாங்க, அந்த துஆவை ஓதி காட்டுறாங்கன்னு நம்ம பாக்குறோம். அப்ப நீங்க என்ன விளங்கணும் இதுல இருந்து? இவ்வளவு தெளிவா தொழுகை என்று குறிப்பிடப்பட்டு இவ்வளவு தெளிவு புகாரிகளையும் இந்த ஏராளமான ஹதீஸ்லையும் நல்ல ஆட்கள் வரும். இது என்ன, இதுக்கே இதை வெறுக்க வேண்டிய அவசியம் என்ன? அதனால அனபி இமாம் நாங்க அனபின்னு எங்களை சொல்லிக் கொண்ட காரணத்தினால இவ்வளவு அழகான அறிவிப்பு வந்தா கூட நாங்க விட்டுருவோண்டா. இது என்ன, இது சரியா? இது தொழுகை விஷயத்துல நமக்கு ஏங்க ஆட்கள் மேல விருப்பம் வரணும்? அல்லாஹ்வுடைய ரசூல் மேலையில விருப்பம் வரணும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை செஞ்சாங்கன்னு ஆதாரமா கிடைக்கும் போது அல்லாஹ்மு பாயித் ஓதுங்க, இல்லாட்டி வஜ்ஹத்து ஓதுங்க. இது ஓதுறது சரி கிடையாது, பலவீனமானதா இருக்கிறது.